பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்று கர்த்தர் நம்மோடு பேச விரும்புகிற வார்த்தை கண்ணீரை துடைக்கும் கர்த்தர். ஆமென். நம்ம வாழ்க்கையில எல்லா கண்ணீரையும் கர்த்தர் துடைத்து விட்டு கண்ணீருக்கு உண்டான காரணம் என்னவோ அதை நம்ம வாழ்க்கையிலிருந்து கர்த்தர் நீக்கி விடுவாங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 7:17 என்ன சொல்லுதுன்னா, தேவன் தாமே உடைய கண்ணீர் யாவையும் துடைப்பார். கண்ணீர் யாவையும் துடைக்கிற தேவன் நம்மோடு இருக்காருங்க. உலகத்துல இருக்க ஜனங்கள் கண்ணீரை பார்க்கறதுக்காக, கண்ணீரை பார்த்து பரியாசம் பண்றதுக்காக, இவன் இப்படித்தான் பண்ணிருப்பான், அதான் இப்படி ஆச்சு சொல்லி நம்ம குற்றப்படுத்துகிற நிறைய பேர் இருப்பாங்க. ஆனா கர்த்தர் ஒருத்தர் தான் நம்ம கண்ணீர் விடும்போது அதை துடைத்து நமக்கு ஆறுதல் தர தேவனா இருக்கிறாரு. கர்த்தர் மேல் பாரத்தை வைத்துடு சுட்டுக்காரு, அவங்க கவலையெல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கன்னு சொல்லிருக்காங்க. அந்த பிரகாரமாக எந்த காரணத்துக்காக நீ கண்ணீர் வச்சுட்டீங்களோ அந்த காரணத்தை உங்க வாழ்க்கையில் நீக்கி போட்டு கண்ணீரை ஆனந்த கழிப்பாய் மாற்றுகிற தேவன் உங்க வாழ்க்கையில சந்தோஷத்தை சமாதானம் தரப்படுறாரு. கண்ணீரை துடைக்கிற தேவன் கூட இருக்காங்க. கர்த்தர் சமூகத்துல வந்து இத்தனை நாள் நீங்க வடிச்ச எல்லா கண்ணீரும் கர்த்தர் பதில் தரப்படுறாரு. கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அற்ப வசனத்தின் பிரகாரமாக இனி நீ அழுது கொண்டிரா என்ற வசனத்தின் பிரகாரமாக உங்க வாழ்க்கையில எல்லா துக்கத்தை நீக்கி போட்டு உன் துக்க நாட்கள் முடிந்து போவோம் என்ற வசனத்தின் பிரகாரமாக உங்க வாழ்க்கைக்கு எல்லா கண்ணீரின் தேவன் துடைத்து சந்தோஷத்தை, சமாதானத்தை, இளைப்பாறுதலை கர்த்தர் இந்த நாள தரப்பாருங்க. விசுவாசத்தோடு காத்துருங்க. சொன்னதை செய்யும் மூலம் கைவிடாத தேவன் இனி நீ துக்கமாய் இருப்பதில்லை. வாழ்க்கையில துக்கத்துக்கான காரணம், துன்பத்துக்கான காரணம், தீங்கு வராதபடிக்கு கர்த்தன வாழ்க்கை எல்லாவற்றையும் நீக்கி போட்டு ஒரு சந்தோஷத்தை, நிலையான சந்தோஷத்தை, நித்திய மகிழ்ச்சியின் தலைமையில் தங்கியிருக்க வசனத்தின் பிரகாரமாக மகிழ்ச்சியை நித்தியமா சிரசு மேல் தங்கியிருக்க முடியும் கர்த்தர் ஆசிரியப்பாரு. சந்தோஷமா இருங்கள். மறுபடியும் சொன்ன தேவன் உங்க வாழ்க்கையில சந்தோஷத்தை, சமாதானத்தை, இளைப்பாறுதலை கொடுக்க போறாரு. இனி நீ அழுது கொண்டிராய். உங்களோடு என் கூட யாருமே இல்லை, எனக்கு கவலைப்பட்டு இருக்க, எனக்கு ஆடு சொல்ல கூட யாருமே இல்லை, தனிமையில புலம்பிக் கொண்டிருக்க உங்களை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, கண்ணீரை துடைக்கும் கர்த்தர் உங்க பக்கத்திலே இருக்காருங்க. இதோ வாசப்படிந்து கதவு தட்டுன்னு சொல்லிருக்காரு இல்லையா, அனுதினம் உங்க சமூகத்துல இருந்து அவரும் கண்ணீரை துடைக்கிற தேவனா இருக்காருங்க. இப்படிப்பட்ட தேவனை கொடுக்கும்போது நீங்க ஏன் கவலைப்படணும்? கவலைப்படாதீங்க, கண்ணீர் அடிக்காதீங்க. கர்த்தர் உங்களோட இருக்கார். ஆமென். God bless you.